ஹலோ கெய்ஸ், இது உங்களோட கேமிங் ஜிஜி சேனல். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோனால இதில் வந்து பார்க்கோர் வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். போக போக வரும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன் புதுசாக பார்க்கோரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதை பார்க்கோரில் போட்டுடலான்ட்டு. இது மைன்கிராஃப்ட் கேமில். மைன்கிராஃப்ட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ சர்வைவல் தான் அதிகமாக யூடியூபர்ஸ் எல்லாம் போடுறாங்க. நம்ம வந்து பார்க்கோர் போடலான்ட்டு வந்திருக்கோம். நான் வந்து மைண்ட் மேப்ஸுங்கிற ஒரு ஆப்லேருந்து எடுத்தேன். இது வந்து சீக்கிரமாக லோட் ஆயிரும்னு நினச்சேன். பட் வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஆச்சு. சரி, நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பீக்கன் இருக்குது. அதில் நம்மக்கிட்ட உள்ளே போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து இது இருக்குது, என்னது இது, நம்ம வச்சுருக்காங்க. ஆர்மர் சட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். கிங்ஸ் கோலியன் யாரையா இவனுங்க? வந்து நம்ம சர்வைவல் சீசனெல்லாம் நிறையா போட்டு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் பார்க்கோரில் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு பார்த்தேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நான் வந்து இப்போ வந்த வேலையை பார்ப்போம். வந்த வேலையை தவிர எல்லாத்தையும் பண்ணுறோம். அங்கே இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது. இது பேர் வந்து ஸ்பைரல் பார்க்கோர். ஃபஸ்ட்டே மேகரி குதிச்ச உடனே சேர்த்துட்டேன். மறுபடியும் போவோம். டேக் 2. மறுபடியும் செமையாக குதித்தேன், வந்துட்டேன். சூப்பராக குதித்தேன். நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஒன்று ஒன்றா குதிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன செய்கிறது, கஷ்டம். ரொம்ப முக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு இதுக்கும். அவ்வளோ கஷ்டம் இல்லை, நம்ம வந்து கஷ்டமாட்ட காமிச்சிக்கணும். பாருங்கள், செத்துட்டேன். சரி, எப்படி இருந்தாலும் தாண்டறக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும். நான் போய் இந்த லீஃபெல்லாம் ஃபஸ்ட்டு தாண்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ், கிட்ட வந்தாச்சு. எப்படியோ பாருங்கள், அங்கங்கே வளைஞ்சு வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவோம். என்னென்னா, நம்ம ஸ்ப்ரிண்ட்டு பண்ணி ஜம்ப் பண்ணக்கூடாது. நார்மலாக அப்படியே ஜம்ப் பண்ணணும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு கிட்ட வந்துட்டேன். அது ஒரு மணி நேரம் ஆச்சு இது வர்றதுக்கு. ஃபோனில் விளாட்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிசினா கூட பார்க்கோரெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஜம்ப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. இந்த லெவலும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இது ரொம்ப ஈஸி. இது லெவலே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தான் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதை தாண்டுற மாதிரி வந்துட்டேன்னா அவங்கள வந்து பார்க்குறேன். சரி, ஒரு 2-3 ட்ரைலையே தாண்டறக்கு போயிட்டோம். இதில் தாண்டிடுவோம் ஈஸியாக. இது பார்க்கோர் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, அதனால தான் பார்க்கோர் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லைனால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இன்னும் பாருங்கள், மேலே அவ்வளோ ஹைட்டுக்கு போகணும். கேக்டஸில் வச்சுருக்காங்க. இது எப்படி வந்தாச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட் ட்ரைலேயே வந்துடுறோம். ஈஸியானது மட்டும்தான் நம்மளுக்கு வராது. கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா இருக்கே பாருங்கள். கேக்டஸில் ஜம்பெல்லாம் அசால்ட்டாக பண்ணுறான். இதுக்கே அப்பா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணணுமா? இன்னும் இவ்வளோ தூரம்லாம் எப்படி ஜம்ப் பண்ணுறது? இவ்வளோ தூரம்லாம் ஜம்ப் பண்ண முடியாதே. அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுமா? சரி, நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து இது ஈஸி தான். இங்கே இந்த ஸ்லாபில் கரெக்டாக அந்த எட்ஜில் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துட்டோம். இங்கேருந்து கிராஸாக அப்படியே குதிக்கணும். இது கஷ்டம். பண்ணிடுச்சு. சரி, பண்ணிடுவோம். இனிமேல் எல்லாம் ஈஸி தான். இங்கேருந்து அப்படியே அங்கே போகணும். ஒரே அவ்வளோதான், போயாச்சு. இங்கே அடுத்து அங்கே போகணுமா? அவ்வளோதான். இங்கேருந்து அந்த இடத்துக்கு குதிக்க முடியுமா? வேறு ஏதாவது சொல்லியிருக்கா? நான் அங்கிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். போயாச்சு.
வந்தாச்சு. அங்கே ஏதோ படிக்கட்டாட்டு சைடில் வச்சுருக்காங்க. அது சும்மா வச்சுருக்காங்களா இல்லை இங்கிட்டு போய் பார்ப்போம். இல்லை படிக்கட்டில் தான் ஏறி போகணும் போல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இதில் ஏறி மேலே போனோம்னா என்ன இருக்குது, இலை மேலே குதிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து அங்கே குதிக்கணுமா? சூப்பராக லேக் அடிக்குது கைஸ், செமையாக லேக் அடிக்குது. முடியல, லேகில் ஜம்பே பண்ண முடியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு சூப்பர் லேக் அடிக்குது. சரி ஆடுவான். இங்கேருந்து இங்கே ஈஸி தான். செக் பாயிண்ட்டு என்சிட்டி. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதில் இப்படி குதிச்சாச்சு. அங்கிட்ட சரி, இதை குதிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். குதிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஒரு 70 டைமுக்கு மேலே குதிச்சிருப்பேன். குதிக்கிறதுக்கே முடியல. இந்த ட்ரையாச்சும் பார்ப்போம் குதிக்க முடியுதான்ட்டு. ஒரு எவ்வளோ 70 டைமுக்கு மேலே குதிச்சிட்டேன். இதே 1 மணி நேரம் ஆகிருக்கும். எடிட்டிங் பண்ணப்போது நான் அதை டெலிட் பண்ணிடுவேன். இப்போ இந்த ஜம்ப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். எப்போ எடிட்டிங் பண்ணப்போது கட் பண்ணி தான் போட முடியும் போல். சாமி தான் கடைசி ஒன்று. இந்த கடைசி ஜம்ப்லேயே நான் நிறைய டைம் கீழே இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டைம் நான் விழுந்துட்டேன். சூப்பராக எப்படியோ ஜம்ப் பண்ணியாச்சு. இதையும் ஜம்ப் பண்ணணுமா? இது ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போ செகண்ட் ட்ரையில் வந்துடும். செகண்ட் ட்ரை பிரச்சனை இல்லை, செகண்ட் ட்ரை வந்துடும். சரி, இதுவும் கஷ்டமாக இருக்கும் போல். நான் குதிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எப்பா கைஸ், இதான் கைஸ் 4வது ட்ரை. இதில் ஜம்ப் பண்ணிடலாம். அடுத்து அங்கே செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். சரி, இது என்ன வுட்டாக இருக்குது ஃபுல்லாக. இதையும் ஜம்ப் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் லேடரெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க என்னன்னு தெரில. ரொம்ப ஈஸி கேஸ் இதெல்லாம். நம்மளுக்கெல்லாம் அசால்ட்டு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இப்படி ஜம்ப் பண்ணியாச்சா, அப்படி ஜம்ப் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம பாட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டே போகிறது. ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இங்கேருந்து லேடரில் ஏறணும். சரி, செகண்ட் ட்ரை பார்ப்போம். ஓகே, ஜம்ப் பண்ணுறோம். கன்டினியூஸாக ஈஸியாக ஜம்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஜம்ப் பண்ணிடலாம். சரி, ஜம்ப் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போய் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ண வேணாம். லைக்கு கூட வேணாமே, சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஜம்ப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பண்ணியாச்சு. மை காட், இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறது தான் கேஸ். அப்பா, இது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம செகண்ட் ட்ரைலேயே முடிச்சிட்டோம். ஈஸியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு போதும். அது பாட்டுக்கு போதும். எத்தனை ட்ரையோ பண்ணுறோம் அதுக்கெல்லாம். இப்படி என்ன குதிக்க முடியலையே. இங்கே ஸ்லைம் பிளாக்லலாம் வச்சுருக்கீங்க. அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு வர மாதிரி போல். இங்கே மேலே ஏதோ வழி வருது. இங்கே மேலே ஏதோ வழி வச்சுருக்காங்க. எப்படின்னு போய் கண்டுபிடிப்போம். சாண்டு மேலே இருந்து அங்கே குதிப்போம். குதிச்சிரும். மேலே ஏதோ இங்கே ஏதோ வழி இருக்குது. அது எதுக்கோ வச்சுருக்கீங்க. இங்கேருந்து அங்கே குதிக்க முடியுமா? முடியுதே. அடச்சாய். ஸோ சும்மா ஸ்ப்ரிண்ட்டு பண்ணி ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டேன். சரி, இந்த டைம் கரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். ஐயோ, சரி, இப்போ தேர்ட் ட்ரை ஜம்ப் பண்ணிடலாம் கைஸ். பார்ப்போம். தேர்டு ட்ரை பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அமைதியாக அப்படி குதிச்சிட்டான்.
வந்தாச்சு. அங்கே இப்படி போனோம். அப்பா, இந்த ஸ்லைம் ஜம்ப்பு தான் கைஸ் கஷ்டம். அடி பண்ணியாச்சே, மாசாக இருக்கு. சரி கைஸ், பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த ஜம்ப்பு இங்கே தாங்க. அடங்க அடே, பட்டு நல்லா வச்சுருக்கீங்க. மைன்கார்ட் வருமா? இது ஏதோ ஒரு வழி போகுது. இந்த வழியில் ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களான்னு பார்ப்போம். போதே. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஒன்றுமே இல்லை. எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னே தெரில. சரி, நம்ம அங்கிட்டு போய் ஜம்ப் பண்ணுவோம். இது எப்படி இருந்தாலும் இந்த எப்படி ஜம்ப் பண்ணுறதுனே தெரில. நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். கைஸ், எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்புறம் இதில் 2 இருக்கும். இதை ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்குல்ல, இது 2 இப்படி ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணக்கப்புறம் அந்த பட்டன் இருக்கிறதுல ஜம்ப் பண்ணி மேலே ஜம்ப் பண்ணி செக் பாயிண்ட்டை பிடிச்சிடணும். அவ்வளோதான். இது கேட்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 30 ட்ரை கிட்ட பண்ணி தான் வந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து நெதர் வந்திருக்கு. நெதர் நம்ம வந்து பார்க்குறக்கு இதுவும் ஈஸியானது மாதிரி தான் இருக்குது. பட் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. சரி, பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் குதிக்கணுமா? இந்த பக்கம் இதான் கொஞ்சம் ஈஸியாக தோணுது. இங்கே குதிச்சுட்டு அவ்வளோதான், குதிச்சாச்சு. இதில் ஜம்ப் பண்ணி அங்கே லேட் இருக்கிறதுல குதிக்கணும். ஆடா சரி, இதில் லேட்ரு ஏற்றலாமா? ஓகே ஓகே, இங்கே வந்தாச்சு. இதை இவ்வளோ கிட்ட ஜம்பு ஏன் ஜம்ப் பண்ண முடியல? வீட்டெல்லாம் இருக்குது. அப்பா, ஆல்ரெடி குதிக்கவே முடியலையே. என்ன குதிக்க முடியலையே? குதிச்சாச்சு. அடுத்த இதையும் குதிச்சிடலாம். இதையும் குதிச்சாச்சு. அதையும் குதிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கே. குதிச்சாச்சு. இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ தண்ணியிலேருந்து ஏதோ போகிற மாதிரி இருக்குது. தண்ணியிலேருந்து ஏதோ போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி போகாது. இந்த பக்கம் எங்கேயாச்சும் போகிறதுக்கு வழி இருக்கா? இல்லை, எங்கே எப்படி போகிறது? அட, எப்படி போகிறது? ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும் வழி இருக்கா? ஒன்றும் இல்லையே. இறங்கி பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம்தான் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை இந்த தண்ணிக்குள்ளே இதுலையாச்சும் வச்சுருப்பாங்களா? மேலே மறுபடியும் நெதர்க்கே அந்த இடத்துக்கே போய் பார்ப்போம். வந்தாச்சு. இங்கேயே மறுபடியும் வந்து பார்ப்போம். இங்கே ஏதோ வழி போகிற மாதிரி. அங்கே ஒன்றுமே இல்லையே. இப்படி போகிறது வேறு வழி இல்லையா? சரி, இதில் ஒருக்கா ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இதுவும் இல்லை. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு போய் பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம மறுபடியும் இந்த வீட்டு இருக்கிற இடத்துக்கே மறுபடியும் போவோம். நம்ம ஆல்ரெடி பண்ணனால இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸி. சரி, வீட்டுக்குள்ளே ஒரே குதி. ஓகே, இங்கேருந்து இங்கே குதிச்சுட்டு இங்கே குதிக்கணும். அதெல்லாம் செகண்ட் டைம் பண்ணுறனால ஈஸியாக இருக்குது. இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியுமே இல்லையே. எங்கே இருக்கும்? ஒருவேளை மறுபடியும் அங்கேயே இருக்குமோ? இங்கே மேலேயும் வழி இல்லை. இங்கே ஏதோ இருக்கா? இங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ வழி இருக்குது. ஆமாம், அங்கே ஏதோ வழி இருக்குது. அது அந்த வழிக்கு எப்படி போகிறதுன்னு தான் தெரில. அங்கே ஏதோ வழி இருக்குது. கைஸ், சரி, நம்ம மறுபடியும் போய் பார்ப்போம். அந்த பக்கம் போகிறதுக்கு ஏதாச்சும் வழி கொடுத்துருக்காங்களான்ட்டு.
கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். தண்ணிக்குள்ளே எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்களா? தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணிக்குள்ளெல்லாம் பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கா? இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை. வச்சுருப்பாங்க. இதை தேட வேண்டியதாக இருக்குது. சே, நம்மளே செத்தாச்சு. செத்துட்டு இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏதாச்சும் இருக்கான்ட்டு இந்த பக்கம். இங்கே ஒன்றும் தெரிலையே. வேலை அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையோ? இல்லை, இது ஸ்பைரல் பார்க்கோர். அப்படியே அது போகும். ரொம்ப ஹைட்டுக்கு போகும். இதோடய நிற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். அந்த பக்கம் போக முடியாது. சரி, சேர்த்துட்டு மறுபடியும் செக் பாயிண்ட்லேருந்து வரும். இந்த டைமாச்சும் முடியுமா பார்ப்போம். இதெல்லாம் ஜம்ப் பண்ணிடலாம். ஒருவேளை மறுபடியும் அந்த வீட்டு இருக்கிற இடத்துலையே இருக்குமோ? சரி, ஒருக்கா செக் பண்ணி பார்த்துடலாம் அந்த வீட்டு இருக்கிற இடத்துல. ஒரு இடமும் இல்லையே. எப்படி போகிறது அந்த பக்கம்? அப்புறம் ஒன்றுமே தெரிலையே. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. எங்கிட்ட இருக்கோம்? சரி, நான் எங்கே இருக்குன்னு வழி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ், நம்ம கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். இது மேலே தான் டவுட்டாக இருக்குது. இங்கே ஏதோ படிக்கட்டு இருக்குது. அட, இங்கே தான் இருக்குது வழி. இதுக்கு நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோமே. நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேடிட்டு இருந்திருப்பேன். கிடைக்கவே இல்லை. இப்போ கிடைக்கிது. சே, பரவாயில்ல, வந்துட்டோம். இதெல்லாம் ஈஸி. இப்போ சொல்லல. டைமண்ட் பிளாக்கு சர்வைவல் அப்போ இதுக்கு எவ்வளோ சரி, இங்கே ஜம்ப் பண்ணுவோம். ஈஸியாக இருக்குது. இது ஈஸியாக இருக்குது. இது மறுபடியும் இது கொஞ்சம் எரிச்சல் ஏற்றுமா? கேக்டஸ் எல்லாம் இருக்குது. எப்பா, இங்கே ஸ்லைம் ஜம்ப்பு பண்ணியாச்சு. ஈஸியாக இருக்கே. நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக இருந்ததே இல்லையே. ஏதோ ஒரு தில்முள்ளு வேலை இருக்குது. என்னவா இருக்கும்? இந்த ஸ்லைமில் எப்படி ஜம்ப் பண்ணுறது? ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இல்லை. அங்கேருந்து ஜம்ப் பண்ணணும். ஒருவேளை அங்கே அந்த படிக்கட்டில் போகணும். ஸ்லைமில் ஜம்ப் பண்ணி பண்ணணுமா? இல்லை, ஸ்லைம்லேருந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணி பண்ண முடியாது. டேரெக்டாகவும் குதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஒருக்கா குதிச்சு பார்ப்போம். டேரெக்டாக குதித்தாலும் முடியல. எந்த மாதிரி இருக்கும்? எப்படிரா ஜம்ப் பண்ணுறாங்க? இப்படி ஜம்ப் பண்ண முடியல. டக்குன்னு ஸ்லைமில் பட்டு டேர்ன் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு. எப்படி இருக்கும்? அப்படி குதிக்கவே முடியலையே. எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரில. ஒருவேளை இங்கேருந்து ஸ்லைமில் டேரெக்டாக அப்படி ஜம்ப் பண்ணுவோம். இல்லை, இருங்க ஒரு செகண்டு. அப்படி நம்ம போய் ஜம்ப் பண்ணுவோம். பண்ணியாச்சு. இங்கேருந்து கேக்டஸ்க்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குமோ? இங்கேருந்து கேக்டஸ்க்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஆமாம். அப்படியே தான். அங்கேருந்து கேக்டஸ் ஜம்ப் பண்ணி இது என்னது?
இங்கே ஏதோ உள்ளே என்னமோ இருக்குது. சரி அது இப்போ வேணாம். ஓ இங்கேருந்து ஸ்லைமில் ஜம்ப் பண்ணுமா? போடு, சரியான ஸ்லைம் ஜம்ப்பு. இப்போ அங்கே ஜம்ப் பண்ணி இங்கே என்னமோ போகுது. ஓ அந்த சைட்லேருந்து வந்தது. இங்கேருந்து எப்படி போகிறது? இங்கெல்லாம் ஒரு வழியும் இல்லை. மேலே ஏதோ ஒன்று இருக்குது. மேலே அந்த அக்கேசியா லீஃப் மேலே ஏறுற மாதிரி மேலே போகிறதுக்கு வழி வேணுமே. லாவாக தான் இருக்குது. இங்கே இருக்குது. நம்மளுக்குன்னு குழியை வச்சுருக்கீங்க. நல்ல வேலை. போகிற வழியை பாருங்கள் எப்படி வச்சுருக்கீங்க. இந்த இடம் நல்லா இருக்குது. அக்கேசியா லீஃப் மேலே லேண்ட் ஆகி அங்கே போனோம். இப்போ செக் பாயிண்ட்டு பிடிச்சாச்சு. இப்போ தாண்டா நிம்மதியாகவே இருக்குது. சுவாமி இங்கேருந்து எப்படி போகிறது? இப்படி போகணும். ஓ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். இருங்க இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணணும். ஒருவேளை இப்படி அது மேலே ஜம்ப் பண்ணணுமோ? இப்போ பண்ணி பார்த்தா வந்துடும். வந்துருச்சு. இங்கேருந்து அங்கே போகணும். இப்போ இங்கேருந்து மறுபடியும் அங்கே போகணும். இப்போ இங்கேருந்து அங்கே குதிச்சு செக் பாயிண்ட். ஓகே இது என்னது? படிக்க இப்போ லேகு. செம்ம லேகு சாமி. இஷ்டத்துக்கு எனக்கு லேக் அடிக்குது. உங்களுக்கு சரியாக தெரியாது, எனக்கு லேக் அடிக்குது. இது எப்படி ஜம்ப் பண்ணுறது? இங்கே எதுக்கு ஸ்லைம் வச்சுருக்காங்க? தெரில. சரி இது மேலே ஏறி பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லையே. சரி இப்படி குதிப்போம். பரவாயில்ல, நம்ம இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். எங்கிட்ட விழுந்துட்டேன். சரி செக் பாயிண்ட்லேருந்து நம்ம போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம செக் பாயிண்ட்லேருந்து போகிறது ஈஸி தான். ஓகே இங்கேருந்து அங்கே ஸ்லைம் பிளாக்கில் ஜம்ப் பண்ணி போகிறது. மைக்கு நடுவில் கரகரன்னு கேட்கும். அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா இது மைக்கில் டேரெக்டாக டேப்லேருந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு சத்தம் கேட்கும். ஓகே அவ்வளோதான். இப்படி தான் கேஸ் ஜம்ப் பண்ணுறது. அவ்வளோதான், பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஜம்ப் பண்ணுவோம். இப்படி ஜம்ப் பண்ணி சரி இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். பண்ணியாச்சு. ஓமை நின்று பொறுமையாகவே ஜம்ப் பண்ணியிருக்கலாம். அதிக பிரசிங்கத்தனமாக பண்ணிட்டேன். இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னும் இந்த மரத்தை ஜம்ப் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம். இதெல்லாம் இதோட இந்த மரத்தை ஜம்ப் பண்ணக்கப்புறம் வீடியோ முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி இது நான் 2 நாளாக எடுத்த கிளிப்பு. 2 நாளாக எடுத்து வச்சு கடைசியில் வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்துட்ருக்கேன். சரி இது எப்படி இருந்தாலும் ஜம்ப் பண்ண முடியாது. சரி நான் ஜம்ப் பண்ணிப்பேன், அது ஈஸி தான். சரி கேஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம். அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அவ்வளோதான் கேஸ். அடுத்த வீடியோ நான் சர்வைவலில் போட்டாலும் போடுவேன், இல்லை பார்க்கோரை செகண்ட் பார்ட்டு போடுவேன். பாய் கைஸ்.